எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை நம்ம வாசித்து, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசும் கர்த்தாவே. உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை இருதயங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க கர்த்தாவே. நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல சுவாமி, உம்முடைய வசனத்தின்படி நடக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். நம்ம கடந்த வாரம் விசுவாசிகளுடைய உள்ளார்ந்த மனிதனுக்காக பவுல் செய்த ஜெபத்தை நம்ம தியானித்தோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதை குறித்து நம்ம தியானித்து போன வாரம் ஜெபித்தோம். அந்த மீதி இருக்கிற அந்த ஜெபத்தில் இருக்கிற மீதி இருக்கிற காரியங்களை நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். அதில் நம்ம 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, விசுவாசிகள் உள்ளார்ந்த மனிதனை அவங்களுடைய ஆவியில் அவங்களுடைய ஆத்மாவில் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம். அதான் முதலாவது அவருடைய ஜெப குறிப்பு. ரெண்டாவது ஜெப குறிப்பு, கிறிஸ்து ஒவ்வொருடைய இருதயங்களில் விசுவாசனால வாசமாக இருக்கணும். கிறிஸ்து ஒரு கெஸ்டாக இல்லை, ஒரு விருந்தாளியாக இல்லை, நிரந்தரமாக நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் நம்மளை தங்க வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்தில் இருந்து ஆவியானுடைய பலத்தினால உதவினால கிறிஸ்துவை போல வாழணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபித்தோம். அதே மாதிரி மூன்றாவதாக பவுல் இப்படியாக நம்ம ஜெபித்தாரு, விசுவாசிகளாக கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்து வாசம் செய்வதனால கிறிஸ்துவனுடைய அன்பில் ஆழமாக வேரூன்றி அவரால் நம்ம நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம 3 காரியங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். அதே மாதிரி அந்த அன்புனால நிரம்பி இருக்கும்போது, குறிப்பாக குடும்பத்தில், திருச்சபையில், நம்ம வேலை செய்கிற இடத்துல யாரெல்லாம் நம்மளால் நேசிக்க முடியாதவங்க, நம்மளை வருத்தப்படுத்தினவங்க, துக்கப்படுத்தினவங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்க, அவங்களெல்லாம் கூட நமக்கு அவங்கள மன்னித்து கிறிஸ்துவின் நாமத்தினால ஆவியானுடைய உதவியோடு கூட நம்ம அவங்களை கூட நேசிக்கணும்னு சொல்லி நம்ம போன வாரம் ஜெபித்தோம், நம்ம தியானித்தோம். இந்த வாரத்திலும் அதே 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த யாராவது ஒருத்தவங்க அந்த 17ஆவது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் அடுத்த 2வது அவர் சொல்லுகிற 2வது 3வது 4வது அவர் சொல்லுகிற ஒரு ஜெப குறிப்புகள். அவர் எபேசிய சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் நம்ம இன்னைக்கும் நம்மளும் செய்யணும். விசுவாசிகளாகிய நம்மளும் இந்த ஜெபத்தை நம்ம அதிகமாக நம்ம செய்யணும். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றார்? சபையில் உள்ள விசுவாசிகள் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை முழுமையாக, அந்த அறிவு கெட்டாத அன்பு, அந்த நம்முடைய பியாண்ட் ஆர் நாலேஜ்னு சொல்லி வாசிக்கணும். நம்ம அந்த அறிந்து கொள்ள முடியாத அந்த தேவ அன்பு, அந்த கல்வாரி அன்பு, கிறிஸ்துவின் அன்பை நம்ம அறிந்து உணர்ந்து கொள்ளணும். நம்ம அதை இருதயத்தில் பெற்றுக்கொள்ளணும். நம்ம அதை பெற்றுக்கொண்டு அதை மற்ற விசுவாசிகளுக்கு அதை நம்ம காட்டுறது மாத்திரம் இல்லாமல் அவங்களோடு சேர்ந்து சபையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது வார்த்தையினால் சொல்லப்பட முடியாத, விவரிக்கப்பட முடியாத அந்த அன்பு நம்ம அது இருதயத்தில் தான் அணிந்து உணர்ந்து அதை நம்ம மற்ற விசுவாசிகளோடு சேர்ந்து அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் பவுல் எழுதுறார். இந்த இதை வாசிக்கும் போது இது இந்த ஜெபம் ஒரு தனிமையான, நம்ம ஒரு ஆளுக்காக முதல்ல ஜெபித்துக்கொண்டே வர்றார் விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு சேஞ்ச் பண்ணுறாரு. என்ன சேஞ்ச் பண்ணுறாரு?
இது ஒரு சர்ச்சுக்காக, ஒரு பாடி ஆஃப் பிலீவர்ஸ்க்காக இது ஒரு ஜெபமாக அவர் ஏறெடுக்கிறார். அப்படின்னா அந்த அன்பில் எல்லாரும் ஒரு தனி மனிதனாக இருந்து அனுபவிக்கிற அன்பில் சபையாக சேர்ந்து, பாடி ஆஃப் பிலீவர்ஸாக சேர்ந்து அந்த கிறிஸ்துவின் அன்பை சபையில் நம்ம அனுபவிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் என்னவென்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அப்படின்னா 4 பரிமாணங்களை கொண்ட அந்த அளவிடப்பட முடியாத அன்பு. அந்த மாதிரியான அன்பை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்துவனுடைய அன்பை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆழத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உயரத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீளத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த அன்பை அந்த 4 பரிமாணங்கள் கொண்ட அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்ம சிலுவையில் தான் அறிந்து கொள்ள முடியும். நம்ம சிலுவையில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பக்கமும் 4 டிரெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த சிலுவையினுடைய அன்பை நம்ம பார்க்கும்போது அது மிகவும் அகலமானது. அது எல்லாரையும், வெள்ளையர்களாக இருந்தாலும், கருப்பர்களாக இருந்தாலும், இந்தியர்களாக இருந்தாலும், அமெரிக்கர்களாக இருந்தாலும், ஜூவிஷ் மக்களாக இருந்தாலும், ஜென்டைஸ் மக்களாக இருந்தாலும், எல்லாருக்காக அன்பு காட்டப்பட்டது. அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அதனுடைய நீளத்தை பார்க்கும்போது அது பரலோகம் வரைக்கும், நித்தியம் வரைக்கும், இட்டர்னிட்டி வரைக்கும் அந்த அன்பு நமக்காக இருக்குது. அதே மாதிரி மிகவும் ஆழமான அன்பு. அந்த ஆழமான அன்பை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, ஒரு பெரிய பாவி, அந்த பாவிக்காக கூட சிந்தப்பட்ட ரத்தம், அந்த பாவியை கூட ஆண்டவரை நேசிக்கிறாரு. நேசித்தாதான் தன்னுடைய குமாரனையே அனுப்பினார். அந்த அன்பு தான் அந்த வேர்ஸ்ட் சின்னரையும் ஒரு ஆழமாக நேசிக்கிற அன்பு. கிறிஸ்து அதற்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறாரு, நமக்காக ஜீவனை கொடுத்துற அந்த மூலமாக நம்ம அவருடைய அன்பை அறிந்து கொள்ளலாம். இதே மாதிரியாக இந்த இன்னொரு அந்த 2 வசனங்களை வாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அதோட போதும், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்போ நம்ம அந்த அன்பை முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும், நம்ம தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அந்த அன்பை நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பை இருதயத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்ம மற்றவர்களுக்கு, மற்ற விசுவாசிகளிடத்தில் அந்த அன்பை நம்ம காட்டணும். அதுதான் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற, கிறிஸ்தவ வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு பொறுப்பு. முதல் 1 யோவான் 4:16 யாராவது வாசிக்கிறீங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார், நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே குமாரனையே நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்ததா மேலான அன்பு. அந்த அன்பை காட்டில் நம்ம எல்லாரும் தாயுடைய அன்பை குறித்து நம்ம அதிகமாக இந்த நாளில் தியானிக்கலாம். மதர்ஸ் லவ் குறித்து அந்த உலகத்தில் ரொம்ப விசேஷமான அன்புனா ஒரு தாய்மாருடைய அன்பு தான். அந்த அன்பை நம்ம வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இந்த உலகத்தில் நம்ம அந்த அன்பை காட்ட முடியாது. அந்த அன்பை நம்ம தாய்மார்கள் மட்டும்தான் அவங்க பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்ட முடியும். அந்த பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய அன்பு ஒரு விசேஷத்த அன்பு. உலகத்தில் இருக்கவங்களாம் காட்டுவாங்க, அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு விசேஷமான அன்பு ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக காட்டுகிற அந்த அன்பு தான். அந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. நமக்காக ஜீவனையே கொடுத்த அந்த அன்பு. அந்த அன்பை நம்ம விசுவாசித்து நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா, அந்த அன்பை நம்ம உணர்ந்து ருசித்திருந்தோம்னா, அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு சபையில் காட்ட ஆண்டவர் விரும்புகிறாரு. இது ஒரு சபையில் உள்ள ஒரு விசுவாசிகளுக்காக அவர் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். அந்த இருதயத்தில் அன்பை நம்ம உணர்ந்து கொண்டு நானே தனியாக அந்த அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்ம பிலீவர்ஸாக சேர்ந்து அந்த அன்பை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதன் மூலமாக அநேகர் இயேசுவை விசுவாசிக்க, கிறிஸ்துவின் அன்பை நோக்கி வர நம்ம ஒரு கருவிகளாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறாரு. நான் ஒரு சாட்சியை நான் கேட்டேன் ரீசெண்டாக. ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் எல்லா தேவாலயங்களும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு அறிவை போட்டார், அவர் லா கொண்டு வந்தார். அப்போது ஒரு தேவாலயத்தில் என்ன ஆச்சா, 2 பிரிவினையாக பிரிஞ்சுட்டாங்க. எதுக்குன்னா, ஒரு குழு ஹிட்லரோடு சமரசம் செஞ்சு அவருடைய வார்த்தையை விட்டு கொடுக்க சம்மதிச்சதா. கர்த்தருடைய வார்த்தை விட்டு கொடுத்தலாம், ஆனால் ஹிட்லர் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இது பண்ணி கொண்டாங்களாம். ஆனால் அந்த சபையில் இன்னொரு குழு என்ன பண்ணாங்களாம், நாங்கள் எந்த வேலையிலையும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம், நாங்கள் கர்த்தருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம், அவருடைய வசனத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக நின்னாங்களாம். அப்போ அந்த 2 குழுவுக்குள்ளே என்னாச்சு, தேவாலயத்தில் மோதல்கள், குழப்பங்கள், பிளவுகள், இந்த மாதிரிலாம் டிவிஷன், கன்ஃபியூஷன் அந்த மாதிரிலாம் வந்துவிட்டுதான். அப்போ அந்த 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு அந்த தேவாலய விசுவாசிகள் மீண்டும் ஒன்றாக, ஓகே ஹிட்லர் போயிட்டாரு, வாரெல்லாம் முடிஞ்சிருச்சு,
சரி நம்ம சர்ச்சுக்கு தான் போவோமேன்னு சொல்லி வர ஆரம்பித்தாங்களாம், ஒன்றா சேர ஆரம்பித்தாங்களாம். அப்போ அந்த சபையில் ஒரு சகோதரர் இருந்தாராம். அவர் வந்து மிகுந்த வைராக்கியத்தோடு எப்படியாவது இவங்களை கிறிஸ்துவனுடைய அன்புனால் நிரம்பி இவங்களை எப்படியாவது கிறிஸ்துவனுடைய அன்புனால் இருதயங்கள் நிரம்பணும்னு சொல்லி அவர் அதிகமாக ஜெபிக்க சொன்னாராம். அப்போ அவர் சொன்னார், நம்ம இந்த காரியத்தினால் நம்ம பிரிந்து போயிட்டோம் ஹிட்லர்னால, ஆனால் நம்ம இப்போ ஒன்று கூடி வரோம், நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஜெபித்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம். நம்ம வந்து இந்த நேரத்தில் அன்பு இல்லாமல் நம்ம ஒரு 2 குரூப்பாக மாறிட்டோம், கர்த்தர் நம்மளை மன்னிக்கணும், நமக்காக இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, அன்பு கூறாத பாவத்தை மன்னிங்க, ஒரு பாடி ஆஃப் பிலீவர்ஸில் ஒரு டிவிஷனை கொண்டு வந்த பாவத்தை மன்னிங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வராத அந்த பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரத்தில் மன்றாடி ஜெபித்தாங்களாம். அவங்க அப்படி ஜெபித்து பாவங்களெல்லாம் அறிக்கை செய்ததை விட்டு கிறிஸ்துவனுடைய அன்பை எல்லாருக்கும் காட்டணும், கிறிஸ்துவனுடைய அன்புனால் எல்லாரும் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபித்த போது அப்படியே ஆவியானவர் அவங்களுக்குள்ள அதிகமாக அன்பை ஊற்றி அவங்களுக்குள்ள ஒரு மனித ஆண்டவர் கொடுத்தாராம். அந்த தேவாலயத்தில் அவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்கன்னு சொன்ன ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம அந்த மற்றவர்களுக்கு நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்துறதா இருக்கணும். ஒரு சின்ன காரியம் நம்ம ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தில் பல ரோல்ஸில் நம்ம இருக்கிறோம். ஒரு சின்ன காரியம், ஒரு சிஸ்டரு, ஒரு பிரதரு, ஒரு ரொம்ப அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு, இல்லைன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, அதை நம்ம ஒரு பெரிய இதாக வைத்துக்கொண்டு அவங்கள மன்னிக்காமல் இருக்கக்கூடாது. நம்மள அவங்கள மன்னிக்கணும், அவங்களுக்கு அன்பு காட்டணும். அவங்க ஒருவேளை அவங்க ஒரு பலவீனத்தில் அப்படி செய்திருக்கலாம், ஆனால் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு அன்பு. நம்ம சபையாக கூடி வரும்போது ஆண்டவர் நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம், நம்ம வசனத்தை தியானிக்கிறவள் மாத்திரம் அல்ல, வசனத்தை இப்படி நடக்கிறவளாக இருக்கணும் நம்ம தியானித்தோம். அதே மாதிரி ஒரு பயஸ் இல்லாமல், ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாத ஒரு அன்பை நம்ம காட்டணும்னு சொல்லி, அப்போ நம்ம சபையாக வரும்போதும் எல்லா இடத்துலும் அதே அன்பை நம்ம காட்டுறோமா? தேவாலயத்துக்கு வெளியே நம்ம போன பிறகும் நம்ம வந்து விசுவாசிகள் அவிசுவாசிகள் என்பதாக நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? வேலையில் நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம வேலையில் உள்ளவங்க நம்மளை பார்த்து அவங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவங்க, அவங்க அதிகமான அன்புனால் நிறைந்தவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களா? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாவற்றிலும் நம்ம கிறிஸ்துவின் அன்பு தான் மிகவும் ஆழமானது. நம்ம வேதத்தில் பவுலை குறித்து நான் வாசித்த போது நான் ரொம்ப அசந்து போனேன். ஏன்னா அவர் வந்து அவையின் வரங்களை குறித்து எழுதியிருக்காரு, ஜபத்தை குறித்து எழுதியிருக்கிறாரு, அவர் எத்தனையோ விதமான பாடுகளுக்கு உட்பட்டு அவர் போயிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து ஜெபிக்கிறாரு, அந்த அன்பு வந்து எல்லாருடைய இருதயங்களில் ஊற்றப்படணும், எல்லாரும் அந்த அன்புனால் நிறைந்து ஒரு சபையாக இருக்கணும்னு சொல்லி எழுதுனதை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும், அன்பை குறித்து ஒரு பெரிய அதிகாரம் அது. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வரங்களை குறித்து ஒரு பெரிய அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. தீர்க்க தரிசன வரம், எத்தனையோ வரம், பவர் கிஃப்ட்ஸ், ஓக்கல் கிஃப்ட்ஸ் அண்ட் ரெவலேஷன் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி வெளிப்பாடு வரங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதே எழுதின அவர் அந்த வல்லமை மாத்திரம் இல்லை, நமக்கு முதலாவது முக்கியமானது தேவை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் அடிப்படையான தேவை அன்பு. அந்த அன்பை நம்ம வீட்டில் நம்ம காட்டுகிறோமா? நம்ம கணவரிடத்தில் காட்டுறோமா? இன்றைக்கி எல்லாரும் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கெலாம் நான் கேட்குறேன், கணவருக்கு அன்பாக முழு அன்பை நம்ம காட்டுறோமா? அதே மாதிரி நம்ம பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கிறோமா? சகோதரர்கள் நீங்கள் எல்லாரும் உங்கள் மனைவிகளை அதிகமாக நேசிக்கிறீங்களா? மற்றவர்களை காட்டிலும் நமக்கு மற்ற உறவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்முடைய தாயாரை நம்ம அதிகமாக கனப்படுத்தணும், தாயாரை நம்ம அதிகமாக நேசிக்கணும், கனப்படுத்தணும். ஆனாலும் சகோதரர்கள் மனைவிமார்களை அதிகமாக நேசிக்கணும், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன என்பதை சொல்லி அதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், என்ன காரியங்களை சொல்கிறாங்க, எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி. அந்த அன்பு நம்முடைய இருதயங்களை கிறிஸ்துவின் அன்புனால் நம்ம நிரம்பி நம்ம வீட்டில் சாட்சியாக இருக்கணும், நம்ம வருகிற சபையில் சாட்சியாக இருக்கணும், எல்லாரோட சேர்ந்து அந்த அன்பை அனுபவிக்கணும். அதுதான் ஆண்டவர் இங்கே பவுலின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை. நம்ம வாசித்தபடியாக இந்த அன்பு வந்து எப்பவுமே அந்த 1 யோவான் 4 அதிகாரம் 21 வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 4 அதிகாரம் 21 வசனம். அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அது நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், நம்முடைய சர்ச்சாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்களிடத்துல கண்டிப்பாக அந்த அன்பில் நம்ம நிறைத்து நிற்கணும். அந்த அன்பு வந்து கர்த்தருடைய அன்பு, அது வந்து ஒரு நிறைவான அன்பு, ஒரு அன்கண்டிஷனல் லவ், அகாப்பே லவ்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய
அன்பு கர்த்தராகிய இயேசு நமக்காக வந்ததுனால கர்த்தருடைய அன்பு நமக்கு வெளிப்பானது. அதே மாதிரி ரோமர் 5:8 எடுக்கும்போது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம எல்லாம் பரிசுத்தவானாகி நம்ம விசுவாசத்தில் வந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழும்போது அவர் நம்மளை நேசிக்கலை. நம்ம பாவியில் இருக்கும்போது, நம்ம கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது, கர்த்தருடைய அன்பெல்லாம் நடந்து கொண்டும்போது எல்லாம் அதுக்கு முன்னதாகவே அவர் நமக்காக நம்மை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தருடைய அன்பு, அவர் நம்முடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளா என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி 1 யோவான் 3 யோவான் எழுதுகிறார். அதே மாதிரி 1 யோவான் 3:15-16 அதாவது வாசிக்கிறீங்களா? சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இது அந்த சகோதரனை நேசிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். போன வாரமே சொன்னேன், நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் ஆன பிறகு ஒரு குடும்பங்களில் ஒரு சண்டை வருதுன்னா எதுக்கு வருதுன்னா சொத்து சண்டை தான் வரும். பிரதர்ஸ் சிஸ்டருக்கு, இல்லை சிஸ்டர்ஸ்க்கு, இல்லை பிரதர்ஸ்க்கு வருகிற சண்டை எதுனா இந்த சொத்து சண்டை தான். அதிலலாம் நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும். நம்ம அதில் சாட்சியாக இருக்கணும். குடும்பத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்ம ஒளியாக விளக்காக இருக்கணும். நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, விசுவாசத்தின் பிள்ளைகளாக அந்த ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குற அந்த அன்பில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, சபையில் உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த அன்கண்டிஷன் நம்ம காட்டுகிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரியாக அந்த அன்பை நம்ம உணர்ந்திருந்தலைன்னா, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்காத ஒருத்தவங்களாக இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக, கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனையே கொடுத்து மரித்திருக்கிறாரு. அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருதயத்தில் இருந்துக்கு இயேசுவே இடத்துல வாரோன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் உங்களை இருதயத்தில் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களுக்கு அன்பை உங்களை இருதயத்தில் ஊற்றுவார். ஒருவேளை ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிருந்தாலும், ஆண்டவரை நோக்கி நம்ம திருப்பி வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில் ஆண்டவரை நம்ம சொல்லும் போதும் ஆண்டவருடைய அன்பை ஆண்டவர் நம்ம இருதயத்தில் ஊற்றி நமக்கு ரட்சிப்பை தருது. மாத்திரமல்லாமல் எப்படி பேதுருவை ரெஸ்டோர் பண்ணினாரோ அப்படியே ஆண்டவர் நம்மளை ரெஸ்டோர் பண்ண வல்லவராக இருக்கிறாரு. அதே அந்த 21ஆம் வசனத்தை இன்னொரு தடவை, 19ஆம் வசனத்தை இன்னொரு தடவை யாராவது வாசிக்கிறீங்களா? அவர் தமது தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுடைய முழு நிறைவினால் நிரம்பப்பட வேண்டும், பரிபூரணம். அதுதான் ஆண்டவர், டு பி ஃபில்ட் வித் த ஃபுல்னஸ் ஆஃப் காட். அதுதான் கடைசியாக அவர் ஜெபிக்கிற ஜெபம். ஒவ்வொரு காரியங்களும் அவர் ஜெபித்து கொண்டே வராரு. அதில் அவர் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய முழு நிறைவினால் நிரம்பப்பட வேண்டும். தேவனால் நிரப்பப்படுறது ஒரு காரியம், தேவனுடைய முழு நிறைவினால் நிரம்பப்படுறது இன்னொரு காரியம். கொலாசியர் 2:9-10 யாராவது வாசிக்கிறீங்களா? துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். we are complete in him. the fullness of God dwells with Jesus. அதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்போது, கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணும்போது, பரிசுத்தாவின் உதவினால் நம்ம நிரம்பி இருக்கும்போது, ஆவியானுடைய கனிகளால் நிரம்பி இருக்கும்போது, கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த கல்வாரி அன்புனால் நிரம்பி இருக்கும்போது, கிறிஸ்துவனுடைய சந்தோஷம், சமாதானம் நம்மள முழுமையாக நிரம்பி இருக்கும்பொழுது அந்த நிறைவான தேவனுடைய நிறைவு நமக்குள்ள வந்து வாசமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பரிசுத்தாவினர் மூலமாக அந்த நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் வந்து பவுல் வந்து விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் பில்டப் பண்ணுறாரு. முதல்ல உள்ளான மனுஷனில் நீங்கள் ஆவியில் பலனடையணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது கிறிஸ்துவோட இருதயத்தில் விசுவாசனால் வாசம் பண்ணணும்னு சொல்கிறார். அந்த கிறிஸ்து வாசம் பண்ணும்போது ஒரு பெர்மனெண்ட்டாக அவங்க நம்மளோடு டுவெல் பண்ணணும், நம்மளோடு வாசம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சொல்கள், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள், இன்டென்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக, கிறிஸ்துவனால் வழிநடத்தப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து அதையே அப்படியே அவர் பில்டப் பண்ணும்போது அந்த ப்ரொக்ரெஷனில் பார்க்கும்போது அடுத்தது நம்ம அந்த விசுவாசிகளோடு இணைந்து, பரிசுத்தவான்களோடு இணைந்து அந்த அன்பை புரிந்து கொள்ளணும். அந்த அளவிடப்பட முடியாத அன்பு, அந்த அறிவு கெட்டாத அன்பு, அந்த ஆழம் அகலம் உயரம் என்று அளவிடப்பட முடியாத அந்த அன்புனால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கணும். அந்த இருதயத்தில் அன்பு நிறைந்து மற்றவர்களோடு அந்த அன்பை நம்ம காட்டணும். சில நேரம் காட்டவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அன்பை நீங்கள் காட்டும் பொழுது அடுத்தது அவர் சொல்கிறாரு, அண்ட் யூ ஆர் ஃபில்ட் வித் த ஃபுல்னஸ் ஆஃப் காட் சொல்லி ஜபிக்கிறாரு. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் காட் வரும்போது அதுதான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறித்து சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை குறித்து பவுல் ஜெபிக்கிறாரு. நம்ம அப்போ அதை யோசிக்கலாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்காக தான் பவுல் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஹீ இஸ் ஏபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்மளால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும்.
அதற்காக தான் அவர் ஜெபிக்கிறாருன்னு சொல்லி இது ஒரு ஜெபமாக ஏறெடுக்கப்படுகிறது. நம்ம இதை வாசிக்கும் பொழுது வேதத்தில் வந்து அந்த ஃபுல்னஸ் ஆஃப் காடை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். நம்ம அப்போ கர்த்தருடைய சாயலை, கிறிஸ்துவனுடைய சாயலை நம்ம தரித்து கொள்ளணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ஃபுல்னஸ் பற்றி நம்ம வாசிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தில் அந்த வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சங்கீதம் 16:11 முழு சந்தோஷத்தை அவர் நமக்கு தருகிறார். உம்முடைய சந்நிதியில் முழு சந்தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி, there is fullness of joy in his presence. You will show me the path of life. In your presence there is fullness of joy. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் அந்த முழுமையான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பவர், அந்த ஆவியானுடைய முழுமையான அபிஷேகம், முழுமையான தேவனுடைய வல்லமை வரும்பொழுது நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் பவரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம அந்த இன்னொரு வசனமும் இருக்குது, நம்ம டு பி ஃபில்டு வித் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய எல்லா காரியங்களும் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபுல்னஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஃபுல்னஸ் ஆஃப் பவர், எல்லா ஆண்டவருடைய எல்லா செய்களையும் நம்ம முழுமையாக பெற்றுக்கொண்டு அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ளே நம்ம போகணும்னு சொல்லி பவுல் ஜெபிக்க நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக பவுல் சொல்கிறாரு, இந்த 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் வசனமாக முடிக்கிறார். யாராவது 20-21 வாசிக்கிறீங்களா? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். எங்களுள் செயல்படுகிற அந்த வல்லமை இஸ் ஏபிள் அண்ட் டு டூ எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி அப்படின்னு நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு, நம்ம அதிகமாக சொல்லுவோம், நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நமக்கு கிரியை செய்ய வல்லவர்னு சொல்லி. அதுதான் இங்கே பால் குறிப்பிடுகிற, நம்ம ஒரு இந்த காரியம் வந்து இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த மாதிரி நம்ம எப்படி மற்றவங்களை நேசிக்க முடியும், நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்களை எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னா நம்ம அதற்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியான மூலமாக அன்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த மற்ற விசுவாசிகளோட அந்த அன்பை நம்ம பகிர்ந்து கொள்ள ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவனுடைய அந்த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் லவ், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பீஸ், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரெசன்ஸ்குள்ளே நம்ம வரும்போது அந்த தேவனுடைய பரிபூர்ணத்தை, தேவனுடைய சம்பூர்ணத்தை நம்ம பெற்று அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமான அந்த உன்னத நிலைக்கு நம்ம வரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளலாம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினாலே சபையிலே அவருக்கு தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இது தனியாக ஒருத்தவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு தனியாக நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படி இல்லை. பவுல் வந்து இதில் முக்கியமாக குறிப்பிடுகிறது என்னென்னா, சபையில் விசுவாசிகளோடு இணைந்து, தனியான ஆளாக இல்லை, சபையோடு விசுவாசிகளோடு இணைந்து தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றலாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார், சபையில் தேவனுக்கு மகிமை உண்டாகும். அதன் மூலமாக கர்த்தரை அறியாத இன்னும் அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்படாதவங்க அந்த அன்பை பார்த்து, இந்த சபையில் எல்லாரும் அன்புள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசுடைய அன்பை புரிந்து கொண்டு அவங்க எல்லாரும் சபைக்கு வருவாங்க. அதன் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும், அவருடைய நாமம் மகிமைப்படப்படும். இதுதான் பவுல் வேண்டிக் கொள்கிற ஜெபம். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க நம்ம ஆயத்தம் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் தெரியாதவர்களாக அறியாதவர்களாக வந்திருக்கலாம். ஒருவேளை நான் சபைக்கெலாம் போயிருக்கேன், ஆனால் இயேசுனா எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு.
இயேசு உங்களுக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனையே கொடுத்து மரித்திருக்கிறாரு. அவர் உங்களை நேசித்து இம்மட்டும் உங்களை வழிநடத்தின இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மரித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நீங்கள் இயேசுவே நிறுத்தத்தில் வாரோம், நானும் உன்னுடைய அன்பை அறிந்து உணர்ந்து கொள்ள நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் விரும்புகிறேன், என் இருதயத்தை உமக்கு நான் திறந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிறிஸ்து உங்களை இருதயத்தில் வந்து உங்களை தம்மை வெளிப்படுத்துவார். அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள செய்வார். அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இருதயத்தில் வைத்து ஆண்டவர் இயேசுவே இருதயத்தில் வாரோம், இயேசுவே உண்மை எனக்கு யாரும் தெரியாது ஆனால் நீர் என் இருதயத்தில் வாரோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்த தேவன், அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமுள்ள தேவன், அவரே தேவனுக்கு வழி, அவரே சத்தியம் வழியும் ஜீவனுமாக இருக்கிறான்ற வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை சபைக்கு வந்துட்டால் போதும், என்னுடைய பிள்ளைங்க இதில் இருக்கணும், சண்டே ஸ்கூலில் இருக்கணும், தமிழ் கிளாஸ் இருக்கணும், ஜேபிக்யூ டிபிக்யூல இருக்கணும், அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வந்து அப்போ தான் ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் அதிகமாக நேசிக்கிறாரு. உங்களுக்காக அவர் சிலுவை சுமந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் அவரோடு எப்பொழுது பேச போகிறீங்க, எப்பொழுது அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள போகிறீங்க, எப்பொழுது அவரை தேட போகிறீங்க, நீங்கள் எப்பொழுது அவருக்காக காத்திருக்க போகிறீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அவரிடத்துல உங்களுக்காகவும் இன்றைக்கு ஆண்டவர் மிகவும் பாரமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை தந்து இயேசுவே இருதயத்தில் வாரும், நான் கிறிஸ்துவன் தான், சபைக்கெலாம் போகிறேன், ஆனால் இன்னும் முழுமையாக நான் உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, முழுமையாக நான் உண்மை விசுவாசிக்கலை, நான் அப்போ கொஞ்ச நேரம் விசுவாசத்துக்குள்ளே வரேன், அப்புறம் நான் பின்வாங்கி போயிடுறேன், என்னை உலகத்தில் உள்ள காரியங்கள் என்னை அதிகமாக இழுக்குது, அதிகமான வேலையில் பலு இருக்குது, அதனால் நான் மிகவும் மறுபடி நான் சோர்ந்து போய் விடுகிறேன்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தில் இயேசுவே நான் உண்மை அதிகமாக தேட உண்மை வாஞ்சிக்க நான் விரும்புகிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் சரண்டர் பண்ண ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை, என்னை இன்னும் ஒரு விசை ரீடெடிகேட் பண்ணுறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய ரீடெடிகேஷனை ஏற்று அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் எதுக்கு சிஸ்டர், எங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வெளியே இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருந்து தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர முடியும். ஒருவேளை நீங்கள் அப்படிலாம் இல்லை, நான் ஜெபிச்சிட்டா போதும், நான் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. முழுமையாக கிறிஸ்துவண்டத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய கல்வாரி அன்பினால் அவர் உங்களை நிரப்பும்பொழுது நீங்கள் அந்த அன்பை கொண்டு மற்றவர்களை நீங்கள் நேசிக்க முடியும். ஒருவேளை எனக்கு அந்த என்னை வேதனைப்படுத்தினவங்க, என்னை துக்கப்படுத்தினவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் நீங்கள் இருதயத்தில் இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களாம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளலாம். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு பாஸ்டர் இந்த சாட்சியை சொன்னார். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை அவர் தனக்காக ஜெபித்தாராம். அப்புறம் அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஓடும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் தன் மனைவிக்காக ஜெபிப்பாராம், தன் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாராம். அதே மாதிரி தன் சபையாருக்காக, தன்னை வெறுத்தவங்க, தன்னை ஒதுக்குனவங்க, தன்னை துன்பப்படுத்தினவங்க எல்லாரையும் ஆண்டவரே எனக்கு அன்பை தாருங்கன்னு சொல்லி கதறி அழுது அந்த அன்புனால நிரம்பி அவங்க எல்லாருக்காக அப்படி ஜெபித்தாராம். அதுலேருந்து அதை கேட்டோட நான் எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக, என் சபைக்காக, உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். நீங்களும் இன்றைக்கு உங்களை இருதயத்தை திறந்து உங்களை கரங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு இயேசுவே நானும் பவுலை போல ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசு வந்து இன்றைக்கி உங்களை இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் விரும்புகிறாரு. ஒரு வந்து போகிற ஒரு கெஸ்ட் மாதிரி இயேசு உங்களுடைய இருதயத்தில் இருக்க விரும்பலை. அவர் ஒரு பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக உங்களுக்குள்ளே எப்பொழுதும் வாசம் பண்ண அவர் விரும்புகிறாரு. உங்களுக்குள்ளாக இருந்து ஆவியானுடைய பலத்தினால நீ இப்படி செய் மகனே, இப்படி செய்யாத மகனே அப்படின்னு சொல்லி உங்களை லீட் பண்ணி கைட் பண்ண விரும்புகிறாரு. இன்றைக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் யாராவது கர்த்தரை பின்வாங்கி போனவங்க ஆண்டவரத்தில் வரும்படியாக ஆண்டவர் பாரத்தோடு கெஞ்சி நிற்கிறாரு. நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து நம்ம ஜெபிக்கலாம், நமக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். இன்றைக்கி விசேஷமாக மதர்ஸ் டேயாக இருக்கிறதுனால எல்லா மதர்ஸ்க்காக இந்த ஜெபத்தை ஜெபிக்கலாம். ஏன்னா அநேக சகோதரிங்க எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ சகோதரியுடைய கண்ணீர் நிரம்பி இருக்கிறது, இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நம்ம பாரத்தோடு நம்ம சபையில் உள்ள எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம்.
நீங்கள் அதற்காக உங்களை ஒப்புக்கொடுங்க. முதலாவது யாரையாவது அன்பு காட்டாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன், நான் அவங்கள நேசிக்கிறேன், நான் இன்றைக்கி அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை விரும்புகிறாரு. எதற்காக ஒரு பாடி ஆஃப் பிலீவர்ஸ் மத்தியில் எதற்காக பவுல் இதை குறித்து எழுதி வைத்தாரோ, கிறிஸ்து எல்லாருடைய மூலமாக சபையில் அவர் நாமம் மகிமைப்படணும், சபையில் அவருடைய நாமம் உயர்த்தப்படணும், அதன் மூலமாக சபை ஒரு மனதாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டணும். அதுதான் பவுலினுடைய ஜெபம். அதை நான் இன்னைக்கு நம்முடைய சபைக்காகவும் ஜெபிக்கணும். சபையில் ஆவியான ஊற்றப்படணும், ஆவியானுடைய அன்பு இருதயங்களை ஊற்றப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், எல்லாரும் விடாப்படியாக ஜெபிக்கலாம். ஆண்டவர் இதில் சொல்லியிருக்கிறாரு, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமுள்ள தேவன், அக்கார்டிங் டு த பவர் தட் இஸ் ஒர்க்கிங் இன் அஸ் என்று சொல்லி அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கணும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இல்லை எல்லா கட்டுகள் அறுக்கப்படணும். நம்ம அதற்காக ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கரங்களை உயர்த்தி கொண்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த பவுலின் ஜெபத்தின் மூலமாக எபேசிய சபைக்கு கொடுத்த இந்த ஜெபத்தின் மூலமாக என்னோடு எங்களோடு நீங்கள் பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே ஆண்டவரே அந்த அழிவு கெட்டாத அன்பு கர்த்தாவே, அந்த கல்வாரி அன்பு சுவாமி, அந்த அன்பை நாங்கள் எல்லாரும் இருதயத்தில் உணர்ந்து தெரிந்தவர்களாக புரிந்து கொண்டவர்களாக அந்த அன்பில் நாங்கள் வேறொன்று நிலை பெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த அன்புனால மற்ற எல்லாரோட அன்போடு இருந்து கர்த்தாவே அந்த அன்பை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாடி ஆஃப் பிலீவர்ஸ் ஆஃப் கிரைஸ்டாக சியாட்டில் தமிழ் அசம்பிளி சபையாக ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை எல்லாரோட இருதயங்களை அன்பை ஊற்றுங்கப்பா. அன்பை கொண்டு வர முடியாதபடி போராடுகிற மனுஷீக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் கர்த்தாவே. போராடுகிற பிசாசுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் கர்த்தாவே. ஆவியானவர்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை அன்பை ஊற்றுவீராக. நாங்கள் சபையாக அன்பில் அப்பா அந்த நீளம் அகலம் ஆழம் உயரம் என்று அளவிடப்பட முடியாத அந்த அன்பை உணர்ந்தவர்களாக அப்பா அந்த அன்போடு அந்த விசுவாசிகளோடு இணைந்து அந்த பரிசுத்தவான்களோடு இணைந்து அந்த அன்பை அனுபவிக்க தேவன் எங்களுக்கு சபையாக உதவி செய்யுங்க. இதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படணும் கர்த்தாவே. சியாட்டில் தமிழ் அசம்பிளி சபை ஒரு அன்பு ஊறுகிற சபை என்று நாங்கள் சாட்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருடைய இருதயங்களை இந்த நாளில் ஆவியான ஒரு கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய குடும்பங்களில் கணவன் மனைவி மத்தியில் கிறிஸ்துவனுடைய அன்பு ஊற்றப்படணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான ஒரு அசைவாடுவீராக அப்பா. வயதான பெற்றோர்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டிய விசேஷமாக தாய்மார்களுக்கு காட்ட வேண்டிய அன்பை எங்களுடைய உள்ளங்களை தருவீராக. அந்த அன்புனால் நிறைந்து வயதான பெற்றோரை நாங்கள் நேசிக்க கனம் பண்ண அவங்களை புரிந்து கொள்ள அவங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. அவருடைய குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. எங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் தாழ்த்தி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உள்ளான மனுஷன் நாங்கள் ஒவ்வொருவரும் பலன் அடையட்டும் கர்த்தாவே. கிறிஸ்து விசுவாசத்தின் மூலமாக எங்கள் இருதயங்களை எப்பொழுதும் வாசமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர்கள் ஒவ்வொரு காரியங்கள், குடும்ப காரியங்கள், வேலையின் காரியங்கள், அப்பா வீசா காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் பொறுப்படுத்த லீட் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் கர்த்தாவே. சபையாக உடைய நாமம் உயர்த்தப்படணும் சுவாமி. We pray for the unity and oneness and love among the brothers in the Seattle Indian Assembly and Tamil Assembly of Father God. ஆண்டவரே அப்பா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமா இருக்குதுன்னு சொன்னீங்களே. அங்குதான் தேவன் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்கிறார் என்று சொன்னீங்களப்பா. அந்த வாக்குதத்தின் படியே ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் விசேஷமாக சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிரச்சனை வாழ்க்கையில் போகாதா என்று வேதனையோடு இருக்கிற தாய்மார்களுக்காக நான் கதறுகிறேன் சுவாமி. ஆவியானவர் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரை தேர்தல் படுத்துவீராக. ஒவ்வொரு தாய்மார்களை பலப்படுத்துவீராக. தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்துவீராக. நீ பயப்படாதே, நானும் தேவன் தெரியாதே, நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுவீராகப்பா. அவருடைய வலதுகையை பிடித்து அவருக்கு சகாயம் பண்ணுவீராக. உடைய நீதியின் வலது கரத்தினால் அவளை தாங்குவீராக. அவர்களை தப்புவிப்பீராக. அவர்களை துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. தேவனுடைய துக்க நாட்களை முடிய பண்ணுவீராக. எத்தனை நாள் இந்த பலவீனத்தோடு இருப்பது என்று அங்கலாய்க்கிற சகோதரிக்கு தேவன் சுகத்தை தருவீராக. பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. உடைய சுகமளிக்கிற வல்லமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக கர்த்தாவே. எங்க சபையில் உள்ள எல்லா சகோதரிகளையும் ஆசீர்வதித்து இந்த நாளில் மகிழ பண்ணுங்க. அவங்க திருமண வாழ்க்கையில் ஆவியான ஒரு அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு நடுவாக இருதயங்களில் ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. அந்த கல்வாரி அன்பு ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. தேவன் தயவாய் எழுந்தருளுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஊர்லேருந்து வந்திருக்கிற பெற்றோரை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராகப்பா. நீங்க அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.